மகர ராசி சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட ராசி. பல பேர் இவங்கள ரொம்ப பலவீனமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மெதுவாக நகரக்கூடிய ராசி, எதுக்கெடுத்தாலும் கோவப்படாமல் நிதானமாக பொறுமையாக நகரக்கூடிய ஒரு ராசிக்காரங்க இந்த மகர ராசி என்பர்கள். உண்மையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்க, நேர்மையாக இருக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்க ரொம்ப அமைதியாக தான் தெரிவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே மன உறுதி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். நம்மளால் சாதிக்க முடியும், அவங்க சொல்லிட்டு போகிறாங்க நம்மளை பலவீனம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க, ஆனால் நம்மளால் அதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், இது எல்லாமே இவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு முறை முடிவு எடுத்துட்டாங்கன்னா யாருமே மாற்றவே முடியாது. அந்த மாதிரி அக்யூரேட்டாக முடிவெடுக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தோல்வி இவங்களை பயமுறுத்துகிற மாதிரி இருந்தாலும் கூட அந்த தோல்வி கூட நமக்கு ஒரு அனுபவம் அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மகர ராசி அன்பர்கள் நிறைய தடையை சந்திப்பாங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஆனால் இவங்களுடைய மன வலிமை அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே மாறாது. என்னால் அது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் முன்னாடி நிறைய சோதனைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் பின்னாடி யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படி தான், பின்னாடி நான் ஜெயிப்பேன், என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த மன உறுதி அப்படிங்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மலையை ஏற கூட எப்பட்றா அந்த மலையை ஏறுறது அப்படின்னு இல்லாமல் மெதுவாக நகர்ந்து அந்த உச்சி என்னால் அடைய முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் இயல்பாகவே நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உழைப்புக்கு அஞ்சாத ஒரு ராசி. உலகமே ஒரு நாள் உங்களை கைத்தட்டும் அந்த அளவுக்கு திறமையான ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய மகர ராசி என்பர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது 6ல் உள்ள சூரியன் புதனும் 3ல் உள்ள சனி பகவானும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அருமையான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா 3ல் சனி பகவான் இருக்கும்போது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது 3ல் சனி பகவான் இருக்கும்போது தொழிலில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, எந்த போட்டிகள் வந்தாலும் அந்த போட்டியை அடிச்சுட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ல் சனி பகவான் இருக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றம், போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குருவோடைய நேரடி பார்வை இந்த காலகட்டத்தில் படுறது நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா ஒரு சுப கிரகம், மங்கள கிரகம் நல்ல ஒரு அருமையான இடத்துல வந்து படும்போது கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் அது வெற்றிகரமாக தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் சொல்கிறீங்க நல்ல கிரகம் இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, சுபகிரகங்கள்லாம் நல்ல இடத்துல வந்து அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எந்த ஒரு நல்லதும் நடந்த மாதிரியே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சுபகாரியங்கள்லாம் கட்டாயம் நடக்கும், சுப நிகழ்வெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சுபகாரியத்தை நீங்கள் தான் முன்னாடி நின்று நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமையும். நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். ஒரு தொழிலே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதற்கான வழி எல்லாமே உங்களுடைய நண்பர்கள் மூலியமாவோ, உங்களுடைய உறவுகள் மூலியமாவோ உங்களுடைய கண்ணில் தென்படும். ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அவங்க மூலியமாக கூட ஒரு சில நன்மைகளும் ஒரு சில முன்னேற்றத்துக்கான நல்ல வழிகளும் உங்களுடைய கண்ணில் தென்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும், அதற்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும். அதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தசாபதி கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட பார்த்தாலும் சரி, மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டாலும் சரி. இந்த
காலகட்டத்தில் உங்களுடைய தசாபத்தி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கடினமான உழைப்புக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் கூட மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி, உறவுகள்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு சுப நிகழ்வில் கலந்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதற்கான யோகமுள்ள ஒரு கிரக அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையாமல் இருந்திருக்கும். ஏன்னா 3ல் சனி பகவான் இருக்கும்போது அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்குங்க. அதற்கான சாதகமான வழிகள் எல்லாமே தென்படும். என்கிட்ட காசே இல்லை, நான் எப்படி இறங்குறது அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இறங்குனீங்கனாவே போதும், அதற்கான வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வேலை இல்லாத இருக்கவங்களாம் வேலைக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா தொழிலையோ வியாபாரத்துலேயோ நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த மகர ராசி என்பர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. புதுசாக ஒரு சில ஒப்பந்தங்கள் போடக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இந்த மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் உயர் பதவி கிடைக்கும். மேலதிகாரியோட பாராட்டுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் இந்த காலகட்டம் உங்களுடைய மனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். திட்டமிடுதலும் அதிகமாக இருக்கும். நல்ல நல்ல வழிகள்லாம் கண்ணில் தென்படும். அந்த வழிகளை மட்டும் பின்பற்றி நடந்தீங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை இந்த மகர ராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால, அஷ்டமத்தில் கேது இருக்கிறதுனால ஒரு சில மகர ராசி என்பர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த பிரச்சனை அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உடனடியாக மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று உடனடியாக அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. வேலையில் முக்கியமான பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை கண்ணும் கருத்துமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த பொறுப்பு கொடுத்துட்டாங்க உடனே சரி நமக்கு ஒரு பொறுப்பு கிடச்சிருச்சு, நம்ம அடுத்த லெவலில் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் அந்த பொறுப்பை அடுத்தவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போனீங்க அப்படின்னா அதில் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்கள்கிட்ட கொடுத்த பொறுப்பை நீங்கள் கரெக்டாக செயல்படுத்தாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மேலதிகாரியோட ஒரு கெடுபிடிக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறது நல்லது. கரெக்டாக அந்த வேலையை அந்த டைமில் செய்து முடிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா மேலதிகாரியோட கெடுபிடியெல்லாம் அந்த காலகட்டத்தில் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கட்டும். ஏன்னா 6ல் சூரியனும் புதனும் இருக்காங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா தடிமனான வார்த்தைகளை டக்குன்னு பேசிடுவீங்க. ஏன்னா பொதுவாக மகர ராசி அப்படின்னு தடிமனான வார்த்தைகளை எந்த இடத்துலையும் பயன்படுத்த மாட்டீங்க. ரொம்ப அமைதியாக தான் இருப்பீங்க. ரொம்ப பொறுமையாக தான் இருப்பீங்க. நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த மன உறுதி மட்டும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். தீப்பிழம்பு மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எந்நேரம். வெளியில் வந்து அதை காமிச்சிக்க மாட்டீங்க. 4 பேர் தெரிகிற மாதிரி உங்களுடைய கோபத்தை எந்த இடத்துலையுமே அதிகமாக காமிச்சிக்க மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வெளிக்கொண்டாடுற மாதிரி தடிமனான வார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் உங்களையே அறியாமல் வெளியில் வரதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஏன்னா அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். அதனால் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விநாயகரை வழிபடலாம். விநாயகரை வழிபடுறதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் பௌர்ணமி நாட்களில் விரதம் இருந்து அந்த அண்ணாமலையரையும் உண்ணாமலை அம்மையாரையும் வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். முடிந்தால் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றுட்டு வாங்க. பௌர்ணமி நாட்களில் கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். முடிந்தால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். விநாயகரை தினமுமே வழிபடுங்க. பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகர் வழிபாடை தொடர்ச்சியாக செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். நீங்கள் கூட ஒரு 9 வாரம் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமையில் தீபம் போட்டு வழிபட்டுட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய மகர ராசியில் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சூரிய பகவான் உங்களுடைய செல்வாக்கை படிப்படியாக உயர்த்துகிற இடத்துல இருக்கிறார். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பாதிப்புகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தது இல்லையா, அந்த தொல்லைகள் கொஞ்சம் சரியாகும். ஏன்னா 3ல் சனி பகவான் இருக்கும்போது எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. எதிரி இருந்தால் கூட உங்ககிட்ட வந்து பணிஞ்சு போவாங்க. அந்தளவுக்கு ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகும், உங்களுடைய தைரியமும் அதிகமாகும். அதனால் எடுக்கிற காரியங்கள்
காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். வழக்கு விவகாரங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா வருமானத்திற்கேற்ற செலவுகளும் கொஞ்சம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா சேமிக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால அந்த போராட்ட நிலை கொஞ்சம் மாறும். வாழ்க்கையிலேயே கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. ஊருக்குள்ளே உங்களுக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுக்குள்ளேயே இருந்த அந்த உத்வேகத்தை இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்துறதுக்கான நல்ல வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்தில் கேது இருக்கிறதுனால ஒரு சில மனசஞ்சலம் வரலாம். ஏன்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன மனசஞ்சலம் வரலாம். பண விவகாரங்களில் சின்ன சின்ன கஷ்டங்களும் ஒரு சில இடைஞ்சல்களும் வரலாம். அஷ்டமத்தில் கேது இருக்கிறதுனால குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. நிதி சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, நிதி சம்பந்தமான விவகாரங்கள் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. குடும்ப உறவுங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கும்போது கொஞ்சம் அனுசரித்து போங்க. தேவையில்லாமல் நீங்கள் பணத்தை வாங்கி யார்கிட்டையாவது கொடுத்துட்டு அவங்க திரும்பி கட்டும்போது ஒரு சில இடைஞ்சலை கொடுப்பாங்க. கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வருகின்ற நாட்கள் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பண விவகாரங்களில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இல்லைன்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபட்டுடுவாங்க. அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் கணக்கப்பட்டி சித்தரை இதுவரைக்கும் வழிபட்டது இல்லைன்னா ஒரு முறை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அங்கே சிறப்பு பூஜை நடக்கும். ஒரு முறை போய் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சிவபெருமானை தொடர்ச்சியாக நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. மனதில் ஒரு சாந்தம், ஒரு தெளிவு இதெல்லாம் கிடைக்கும். திங்கக்கிழமையில் வழிபடுறது ரொம்ப நல்லது சிவபெருமானை. பிரதோஷ நாட்களில் கூட சிவபெருமானையும் நந்தீஸ்வரனையும் சேர்த்து வழிபடும் போது நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.